வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். வாழ்க்கையில் பல தோல்விகளை தாண்டினா தான் வெற்றிகளை பெற முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி வந்தால் தான் சந்தோஷங்களை பெற முடியும். என்னடா எல்லாரும் பொடி வச்சு தான் பேசுவாங்க, இவன் கல்லை வச்சு பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? சொல்ல வந்த விஷயம் அப்படி இருக்குங்க. இப்போ பொங்கல் செலிப்ரேஷன். இப்போ எல்லா குட்டீஸும் அங்கே அம்மா அப்பாவோட சொந்த ஊருக்கு போயின்னு இருப்பீங்க. அப்படிங்க போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸையும் பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கல் போர்ட்ஸையும் பார்ப்பீங்க. ஆனால் இது ரெண்டுமே ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மைல் ஸ்டோன் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அதே மாதிரி நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம போகிற ஹைவேஸ் ரோடு எப்படிப்பட்ட ரோடுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மைல் ஸ்டோன்ஸே இருக்குது. இதில் பல கலர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி எல்லோ அண்ட் ஒயிட் கலர் மைல் ஸ்டோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற ஹைவேஸ் ரோடு நேஷ்னல் ஹைவேஸ் ரோடுன்னு அர்த்தம். அதாவது ஒரு பெரிய சிட்டிலேருந்து இன்னொரு பெரிய சிட்டிக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து பாட்னா, பாட்னா டு பெங்களூரு, பெங்களூர்லேருந்து கொச்சின், இது மாதிரி பெரிய பெரிய சிட்டிக்கு நீங்கள் போகிறதா இந்த ஹைவேஸ் ரோடு தான் நீங்கள் போய் ஆகணும். இந்த ஹைவேஸ் ரோட சென்ட்ரல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் பராமரிக்கிறாங்களே. அதே மாதிரி இந்த மாதிரி மைல்ஸ்டோன், இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் மைல்ஸ்டோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற ஹைவேஸ் ரோடு வந்து ஸ்டேட் ஹைவேஸ் ரோடுன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து கேரளா, கேரளா டு கர்நாடகா, அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹைவேஸ் ரோடை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஹைவேஸ் ரோடை அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பராமரிக்கிறாங்களே. அதே மாதிரி நீங்கள் போகிற ஹைவேஸ் ரோட்டில் இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற ரோடு வந்து டிஸ்ட்ரிக்ட் ரோடு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தே இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிற ரோடு அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து திருவள்ளூர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இணைக்கின்ற ரோடு தான் இந்த ரோடு. அடுத்தது இந்த மாதிரி மைல்ஸ்டோன். இந்த மாதிரி மைல்ஸ்டோனை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி மைல்ஸ்டோனை நீங்கள் பார்க்கலாம். இதை பஞ்சாயத்து மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடை அந்தந்த பஞ்சாயத்து போர்டு தான் பார்த்துக்கிறாங்களே. சரி, ஓகே. இப்போது மைல்ஸ்டோனை பற்றி பார்த்துட்டோம். இப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கல் போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். வெஹிக்கல் போர்டு இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இது இந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சில யூனிக்கான விஷயங்களை சொல்கிறதுக்காகவும் இந்த வெஹிக்கல் போர்டை யூஸ் பண்ணுறாங்க. இதில் பல கலர்ஸ் இருக்குது. முக்கியமாக ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, க்ரீனு, பல கலர்ஸை சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமாக ஒயிட் போர்டை பற்றி பார்ப்போம். இந்த ஒயிட் போர்டு எந்த வண்டியில் இருக்கோ அந்த வண்டி தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தமானது, தன்னோட ஓன் யூஸ்க்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஒயிட் போர்டு இருக்குது. அடுத்தது எல்லோ போர்டு. இந்த எல்லோ போர்டு எதுக்காக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வண்டி முழுக்க முழுக்க வியாபாரத்துக்காகவும் வணிக நோக்கத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வெஹிக்கல் போர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒயிட் கலர் போர்டு இருக்க வண்டியை எந்த ஒரு சூழ்நிலையும் வியாபார நோக்கத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. இது கவர்மெண்ட் ரூலுங்க. அடுத்தது இந்த க்ரீன் போர்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடும் சரி, இந்த பெட்ரோல் டீசல் விலையும் சரி அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த ரெண்டு பிரச்சனையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக தான் வெஹிக்கல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபாடு எதுவும் ஏற்படுத்தாத வெஹிக்கலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி க்ரீன் போர்டை கொடுப்பாங்க. அடுத்தது இந்த ரெட் போர்டு. இந்த ரெட் போர்ட்லேயே ரெண்டு டைப் இருக்குது. ஒரு ரெட் போர்டில் வெறும் பிளெயினாக நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சோதனை நோக்கத்துக்காக யூஸ் பண்ணுற வண்டி, அதாவது டெஸ்ட் டிரைவிங்காக யூஸ் பண்ணுற வண்டி அப்படின்னு அர்த்தம். அதே நம்பர் பிளேட்டில் நம்மளோட இந்திய நாட்டோட எம்பளம் இருந்துச்சுன்னா இது கவர்மெண்ட் அஃபிஷியல் வண்டி. இந்த வண்டி யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம நாட்டோட பிரசிடென்ட்டு, அப்புறம் வந்து பிரதமர், ஏன் நம்ம ஸ்டேட் கவர்னர் கூட இந்த வண்டியை யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மைல்ஸ்டோன்லையும் சரி, இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கல் போர்ட்ஸும் சரி எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஓலா, ரேப்பிடோ இவங்கெல்லாம் வந்து எல்லோ கலர் போர்டு வண்டி தான் யூஸ் பண்ணும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற எல்லாமே ஒயிட் கலர் தான் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது? அது ஏன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.